வெல்கம் டு டீஸ் லைஃப் ஸ்டைல். ஆல்ரெடி தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. என்னன்னு சேர்த்து என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் தான். லேடிஸ்க்கு யார் தான் சாரீ பிடிக்காதுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள் கடை காட்டலாம் சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்துடலாமா? இந்த கலர் காம்பினேஷன் கிட்ட எல்லா கடையும் இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா கடையும் இருக்கிற ரொம்ப காமனான கலர் காம்பினேஷன் தான் எங்கிட்டையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் வித் க்ரீன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான சில்க்குங்க. ஏன்னா வந்து இந்த சாஃப்டாக தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப வந்து மொடன்னு ரொம்ப ரஃப்பான நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்காது. நான் எப்போவுமே சாரீ வாங்கும் போதும் சரி, ட்ரெஸ் வாங்கும்போதும் சரி, அந்த கிளாத் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் நான் வாங்குவேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹக்கிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாகவும் காட்டும். அந்த மாதிரி இந்த சாரீ தான் வாங்கியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் பார்டர் அண்ட் இந்த மெரூன் கலர் வந்து காம்பினேஷனில் எல்லாத்துலேயும் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு காமனான கலெக்ஷன் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஞ்சம் சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டமில் இருக்குது, கொஞ்சம் காப்பர் பேஸில் வந்து வச்சுருக்கு. இப்போ முதல்லலாம் கோல்டு தான் நிறைய நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பர் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுக்காக நான் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் நான் தைக்கல. ஒரு நல்ல ப்ராடான ஒரு யூ ஷேப் வச்சுட்டு ஒரு நாட் வச்சு அந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் லைட்டாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டுக்கு வந்து நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் டிஃபால்ட்டாக வைப்பேங்க. ஏன்னா எனக்கு ஷோல்டர் வந்துட்டு சப்போஸ் நமக்கு லூஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து நாட்டு போட்டுட்டோம்னா அது வந்து நம்ம டைட்டாக நல்லா நிற்கும். நமக்கு ஷோல்டரில் வந்து நமக்கு அப்படி இறங்கிட்டே இருக்காது. நமக்கு ப்ளவுஸ் இறங்கிட்டே இருந்தால் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேக்ஸிமம் நான் எல்லா ப்ளவுஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாட் வச்சுப்பேங்க. இந்த சாரீ கட்டின மாதிரி உங்களுக்கு பிக் வந்து இந்த சைடில் வந்து காமிக்கும். நீங்கள் இந்த இது பார்த்துக்கலாம். அடுத்த சாரீ போகலாமா? இந்த சாரீ கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்குங்க. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, டைரி மில்க் கலர். அந்த டைரி மில்க் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு, நல்ல ஒரு டபுள் ஷேடு மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும். வயலட்டு ப்ளஸ் வந்து பிங்க், ஒரு மாதிரி மெஜந்தா பிங்க்கு, அந்த கலர் காம்பினேஷனில். அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்காது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீ கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சாரீ வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினாக கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக ஹெவியாக வந்தனால, சாரீ ஃபுல்லாக வந்து நிறைய அங்கங்கே நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்தனால சாரீ வந்து ஃபுல்லாக ஹெவியாக இருக்கனால ப்ளவுஸ் வந்து பிளெயினாக கிடச்சிருக்கு. இதோட அட்டாச் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு பாட் ஷேப் நெக் வச்சுட்டேன். அதுக்கு லேஸ் வச்சுட்டாங்க. அண்ட் தென் நாட்டு நம்ம எப்பவுமே வைக்கிற இந்த டெக்கால் நாட்டு. ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபுல் ஹேண்ட்ஸ் கிடையாது, சாரி, 3/4 நம்ம ஆம் வரைக்கும், இந்த முட்டி வரைக்கும் வரும். அண்ட் தென் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி பால்ஸ் மாதிரி நான் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் தைச்சிக்கிட்டேன். ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனு. அதுக்கு தான் நான் இந்த சாரீ வாங்கி ஸ்டிச் பண்ணேன். மற்றபடி இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவேன் இந்த இடத்துல உங்களுக்கு. பட் ரொம்ப நல்லா கிராண்டான சாரீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன தெரியுமா ஒரே விஷயம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் சாரீ வந்து வெயிட்டாக இருக்கும். பட் கட்டினா அந்தளவுக்கு வெயிட் எதுவும் தெரியல. இந்த சாரீ நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சாரீ போயிடலாம். இது நல்ல ஒரு மெஜந்தா பிங்க்கு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஜந்தா பிங்க்கு ஒரு நல்ல ஒரு பிளெயினான சாரீங்க. குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பார்டர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த சாரீ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ரீல்ஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் கார்த்திகை தீபம் கட்டியிருப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அங்கங்கே குட்டி குட்டி இது பெரிய பெரிய ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அங்கங்கே. சாரீ வந்து மேக்ஸிமம் பிளெயினாக தான் இருக்கும். பட் இந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து கோல்டில் வந்திருக்கும். இதோட முந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் பர்பிள் கலரில் மாதிரி லைட்டாக வயலட் பர்பிளிஷ் கலரில் இருக்குது. நல்லா இருக்கும். சாரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு சாரீ நல்லா பிடிச்சிருக்கு.
அண்ட் தென் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கான ப்ளவுஸ் வந்து இந்த பார்டரில் வந்துட்டு அந்த முந்திக்கு கொடுத்த கலர் தான், நல்ல ஒரு பர்பிளிஷ் கலர் இது. இதுக்கு சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், டீப் நெக் வச்சுட்டு அண்ட் தென் இங்கே குட்டி குட்டி இந்த லேஸ் வச்சுருக்காங்க ஆஸ் யூஷுவல் நாட்டு. அண்ட் கை வந்து நாங்கள் 3/4 நெக் தான். இது வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப பழைய சாரீங்க. அப்போல்லாம் வந்து நான் வந்து கை இந்த அளவு தான் வச்சுருப்பேன். அப்புறமா இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டனால நான் வந்து கை வந்து எப்பவுமே வந்து மேக்ஸிமம் நான் 3/4 தான் வச்சுப்பேன். இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் வச்சது. இது வந்து பழைய வருஷம் ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்குது இந்த சாரீ வாங்கி நான். இதுக்கு குட்டியாக ஒரு பஃப் வச்சுருக்கேன். பஃப் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக பஃப் வச்சுன்னா நம்ம ஷோல்டர் வந்து நமக்கு பெருசாக தெரியும். நம்ம குட்டி பஃப் வச்சுட்டோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நம்ம பஃப் வச்ச மாதிரி நமக்கு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்த சாரி போகலாமா? இது வந்து நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலருங்க. பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு மேலே வந்து பார்டர் கொடுக்கல, மேலே வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. கீழே தான் நமக்கு வந்து பார்டர் வந்து பெருசாக வந்துருக்கு. ஒரு சாஃப்டான ஒரு சாரீ தாங்க இது. அந்தளவுக்குலாம் வெயிட்லாம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு சாஃப்டான சாரீ தான். இந்த சாரீ வந்து நான் பொங்கலுக்கு தைச்சிக்கிட்டேங்க. பொங்கல் இந்த வருஷத்தான பொங்கல் சாரீ. அண்ட் இதுதான் முந்தி வந்துருக்கு. இந்த முந்திக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்துட்டு இதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வாங்க நினச்சிட்டு இருந்த இந்த காம்பினேஷன். இந்த நல்ல ஒரு பாட்டில் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ன கலர் சொல்ல தெரியல, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. யாருக்காச்சும் நல்ல இந்த கலர் தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன கலர்னு சொல்லிட்டு. எனக்கு இது ஒரு மாதிரி பிங்க்குன்னு சொல்கிறதா இல்லை ஒரு வயலட்டிஷ் சொல்கிறதா எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் இந்த கலர் எனக்கு நான் வந்து வாங்கணுன்றது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பக்கெட் லிஸ்ட் இருந்தது, அதே மாதிரி நான் வாங்கிட்டேன் சாரீ. அண்ட் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் தைச்சேன். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கேல்ப் நெக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சுல, அதெல்லாம் தைச்சேன். இங்கே மேலே இந்த ப்ளவுஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன், நாட் வச்சுருக்க மாட்டேன். மேலே வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்கை வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். ஸ்கேல்ப் இங்கே வந்து ஸ்கேல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைக்கு வந்து ஸ்கேல்ப் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸ்க்கும் ஸ்கேல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸும் அதே நான் சொன்ன மாதிரி இருக்கும். ரீசெண்டாக தைச்ச ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 வரைக்கும் தான் நான் தைச்சிருக்கேன். அண்ட் ப்ளவுஸு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஹை நெக் மாதிரி இருக்கும் பின்னாடி. அண்ட் நெக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பு, நல்ல ஒரு வி ஷேப் சொல்லியிருந்தேன். நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னா தெரியும், ஒரு ரவுண்டு வராது, நார்மல் ரவுண்டு வராது. அண்ட் இந்த பார் ஷேப்பும் வராது. ஒரு வி ஷேப்பு நான் வந்து தைச்சிருக்கேன். நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரி, நல்ல வெயிட்டான சாரி, நல்லாயிருக்கும். கட்டினா நல்லாயிருக்கும். இது இன்னும் நான் கட்டல. நான் இது பிக் வந்து நான் எனக்கு போடுறேன்னு பாருங்கள். நம்ம யூடியூப்ல இன்னும் நான் போடல, கட்ட போகிறேன். இனிமேல் தான் கட்டுறேன். சரிங்களா? நல்லா இருக்கு இந்த சாரி. ஓகே, அடுத்த சாரி போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹனி கலர் சொல்லுவாங்க இல்லைங்க, ஹனி கலருக்கு ஒரு நேவி ப்ளூ காம்பினேஷன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. எனக்கு என்கிட்ட இல்லாத கலர் காம்பினேஷனாக இருந்துச்சு. அண்ட் இந்த காம்பினேஷனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கும் இந்த சாரீ. இந்த பார்டர் பாருங்கள் அண்ட் சாரீ பாருங்கள். அண்ட் பார்டர் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. ஒரு கோல்டு கலர்னு சொல்லலாம், ஹனி கலர்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். ஒரு மாதிரி செமி சில்க்ஸ் மாதிரி. அண்ட் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா, பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு. அது பல்லு, இதுதான் பல்லு, இதான் முந்தி. நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது. கட்டினா நம்ம ஒரு மேரேஜ்க்கே கட்டிப்போம், சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக தைச்சிக்கிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு, நான் இப்போ மேக்ஸிமம் நான் வந்து ஒரு ப்ராடான யூ தான் வைப்பேன். அண்ட் கை வந்து பஃப் கை வச்சுருக்கேன். இந்த சாரிக்கு மேட்சிங்காக அந்த கிளாத் வந்து இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது ஃபில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லேஸ் கூட தைச்சிருக்காங்க.
ஒரு மேரேஜ் தான் தைச்சிக்கிட்டது. அண்ட் முன்னாடி கூட அப்படிதான் ஒரு நல்ல ஒரு லேஸ் கொடுத்து ஒரு குட்டி குட்டி இந்த ஃப்ரில்ஸ் வந்து அது கண்டினியூஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸும் அதே தான் உங்களுக்கு நம்ம 3/4 வரைக்கும் வரும் இந்த ஹேண்ட்ஸ். இந்த சாரியோட பிக் இந்த பக்கம் வரும் பாருங்கள். எனக்கு இனிமேல் தான் நம்ம யூடியூப்பில் காட்டணும் இந்த சாரி. நல்லா இருக்கா எனக்கு இந்த சாரி? அது சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் எல்லா சாரீஸும் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீஸில் எனக்கு எந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் போகுங்க. லாஸ்ட் ஓகேங்களா? இல்லைம்மா, இந்த சாரீ நான் இன்னும் தைச்சிக்கலைங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரல. நம்ம லேடிஸ் எல்லாம் போனால் ஒரு சாரீ எப்படி என்ன ஏது பார்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ஒரு விஷயமா அவசரமாக வெளியே போயிருந்தாரு. அங்கே போகும்போது ஒருத்தர் சாரீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அவசரமாக வாங்கின சாரீ தான் இந்த சாரீ. நல்ல ஒரு கலருங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. எனக்கு வாங்கிட்டு போயிட்டு காமிச்சிட்டு திருப்பி எடுத்து வந்துட்டார். லக்கிலேயே எனக்கு இந்த சாரீ கிடச்சிது. எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இதோட ரேட் கூட நான் இன்னும் கழிச்சில் பாருங்கள், 699 இந்த சாரீ. நல்ல ஒரு காட்டன் சாரீங்க, காட்டன் சாரீ. இதுக்கு ப்ளவுஸ் இல்லை, அதான் மெயின் விஷயம். நான் எவ்வளோ நேரம் இந்த கதை எது சொன்னேன்னா, இதுக்கு வந்து ப்ளவுஸ் அவர் வந்து பார்க்கல, அப்படியே வாங்கிட்டு வந்துருக்காரு. நம்ம லேடிஸ் தான் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் இருக்கா அந்த சாரீக்கு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாலும் வாங்கிட்டு வரணும். இந்த ஜென்ஸுக்கு கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி, அது ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு நல்ல ஒரு பார்டரு, இப்போ சாரீ வந்து நல்ல பார்டர் வந்து கீழே வந்து கீழே வந்து பெரியதாக கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலர் விஷயங்க, தாமரை க்ரீனுக்கு ஒரு மாதிரியான நேவி ப்ளூ வந்துருக்கு. நான் இப்போ ப்ளவுஸ் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இந்த கிளாத் இப்போ வாங்கிட்டு தைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இப்போ தைக்க போகிறது தெரியுது. இந்த சாரீ நான் இன்னும் கட்டவே இல்லை, புது சாரீ. இந்த கொஞ்சம் கசகி போச்சு. ஓகே, நீங்கள் எல்லா சாரீஸும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஓகே, நீங்கள் எல்லா சாரீஸும் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீஸில் எனக்கு எந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் போகுங்க. ஓகேங்களா?